It's story time. தவறான ஒரு செயலை செய்யவே மாட்டேன்னு உறுதியா நின்ன ஒரு வியாபாரிக்கு என்ன கிடைச்சதுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பெருவள நாட்டோட ஒரு பகுதியில் மாயனூர்னு ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு. அந்த ஊரோட புறநகர் பகுதியில் குமரகுருன்னு ஒரு வியாபாரி இருந்தார். குமரகுருவோட வீட்டில் அவரும் அவரோட மனைவி சுமதியும் மட்டும்தான் இருந்தாங்க. சுமதிக்கு சுவையான லட்டுக்களை செய்யற திறமை நல்லாவே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்க தயார் செஞ்சு கொடுக்கற லட்டுக்களை குமரகுரு ஒரு கூடையில் எடுத்துக்கிட்டு தலையில சுமந்துக்கிட்டு ஊருக்குள்ள போய் வித்துட்டு வருவாரு. அதுல கிடைக்கிற வருமானத்துல அடுத்த நாள் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் தங்களோட உணவு தேவைக்காக கோதுமை மாவையும் காய்கறிகளையும் பழங்களையும் வாங்கிக்கிட்டு வர்றத குமரகுரு ஒரு வழக்கமாக வச்சிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிற பணம் அன்னிக்கே செலவாயிடுறதுனால குமரகுரு கிட்டையும் சுமதி கிட்டையும் பெரிய அளவில் சேமிப்புன்னு எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் கூடை நிறைய லட்டுக்களை எடுத்துக்கிட்டு குமரகுரு கிளம்பும்போது எங்கெல்லாம் யாரெல்லாம் லட்டு வாங்குவாங்க அப்படின்னு அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த தெருக்கள் வழியா போனாலே அவரோட கூடையில் இருக்கிற முக்காவாசி லட்டுக்கள் வித்து தீர்ந்துடும். அப்படி ஒரு நாள் குமரகுரு லட்டுக்கள் இருக்கிற கூடைய சுமந்துக்கிட்டு பணக்காரர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தெரு வழியா போய்கிட்டு இருந்தாரு. குமரகுருவை பார்த்ததும் அந்த தெருவில் இருந்த ஒரு பெரிய மாளிகைக்குள்ளேந்து ஒரு சின்ன பையன் வேகமா ஓடி வந்தான். அவன் ரொம்ப உரிமையோட குமரகுரு கிட்ட தாத்தா எனக்கு ஒரு லட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டான். குமரகுருவும் கூடையில் இருந்த ஒரு பெரிய லட்டை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவங்கிட்ட காசு கூட வாங்கிக்காம நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த சின்ன பையனை தொடர்ந்து வந்த அந்த வீட்டு வேலைக்காரி குமரகுரு கிட்ட 3 லட்டுக்கான பணத்தை கொடுத்துட்டு தனக்கு ஒரு லட்டுவும் அந்த சின்ன பையனுக்கு இன்னொரு லட்டுவும் வாங்கிக்கிட்டு போனாங்க. குமரகுரு கொண்டு வந்த லட்டோட சுவை அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால ஒவ்வொரு நாளும் குமரகுருவை எதிர்பார்த்து அந்த பையன் காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சான். அடுத்து வந்த 2 மாசமும் ஒவ்வொரு நாளும் குமரகுரு கிட்ட அந்த பையன் லட்டு வாங்கிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் குமரகுரு அந்த சின்ன பையனுக்கு லட்டு கொடுத்துட்டு அந்த தெருவை விட்டு கிளம்பும்போது அங்க இருந்து இன்னொரு மாளிகைக்குள்ளேந்து ஒருத்தர் வேகமா ஓடி வந்து உங்களை எங்க முதலாளி மதியழகன் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னாரு. குமரகுரு அந்த மாளிகைய பிரமிப்பா பார்த்துக்கிட்டே கூடையை எடுத்துக்கிட்டு அந்த மாளிகைக்குள்ள போனாரு. மாளிகைக்குள்ள இருந்தவர் குமரகுரு கிட்ட உங்க லட்டோட சுவையை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். பக்கத்து மாளிகையில் இருக்கிற சின்ன பையன் கூட தினைக்கும் உங்ககிட்ட லட்டு வாங்கறதும் எனக்கு தெரியும். எனக்கும் ஒரு லட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி அந்த லட்டை தின்னு பார்த்தாரு. குமரகுரு அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. லட்டை சாப்பிட்ட மதியழகன் சுவை நல்லா தான் இருக்கு, அதனால தான் அந்த பையன் தினைக்கும் உங்ககிட்ட லட்டு வாங்கி திங்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட பைக்குள்ளேருந்து ஒரு தங்க காசை எடுத்து அதை குமரகுரு கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு லட்டுவுக்கு ஒரு தங்க காசா அப்படின்னு குமரகுருவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதை வாங்கலாமா வேண்டாமான்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மதியழகன் அவர்கிட்ட நீங்க எனக்காக ஒரு சின்ன வேலை செஞ்சா உங்களுக்கு இதை மாதிரி 50 தங்க காசுகளை நான் தரேன் அப்படின்னு சொன்னாரு. குமரகுரு எதுவும் பேசாம அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப மதியழகன் தன்னோட பைக்குள்ள கைய விட்டு அதுக்குள்ளேந்து சின்னதா ஒரு டப்பாவை எடுத்தாரு. இதுல இருக்கிற விஷத்தை ஒரே ஒரு லட்டுல கலந்து அந்த லட்டை அந்த சின்ன பையனுக்கு கொடுத்தீங்கன்னா 50 தங்க காசுகள் நான் உங்களுக்கு தரேன். இந்த விஷத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அதனால உங்களோட பாதுகாப்பை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப குமரகுரு அவர்கிட்ட நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வறுமையில தான் இருக்கேன், ஆனா நீதி நேர்மை தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க செய்ய சொல்றது ஒரு கொலை, அதுவும் ஒரு சின்ன பையனை, அதை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
தன்னோட கூடைய தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முயற்சி செஞ்சாரு. இப்ப மதியழகன் அவர்கிட்ட, உங்க நீதி நேர்மையை நான் பாராட்டுறேன். ஆனா இந்த கொலையை நீங்க செய்ய போறதில்ல, நான் தான் செய்ய போறேன். நான் செய்ய சொல்ற வேலையை மட்டும் நீங்க செய்யறீங்க. நீங்க செஞ்ச வேலைக்கு சம்பளத்தை மட்டும் வாங்கிக்க போறீங்க. இந்த வேலைக்கு உங்களுக்கு 1000 தங்க காசுகள் தேவைன்னாலும் அதை தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்க நியாய தர்மத்தெல்லாம் 2 நாளைக்கு மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு நான் செய்ய சொன்ன வேலையை செஞ்சுட்டு அதுக்கு உண்டான கூலியை வாங்கிக்கிட்டு பொழைக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா குமரகுரு ரொம்ப உறுதியோட, நீங்க 1,00,000 தங்க காசு எனக்கு தர்றதா சொன்னாலும் என்னால இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கூடைய தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினாரு. இப்ப அவரை போக விடாம மதியழகனோட வேலைக்காரன் குறுக்க வந்து நின்னான். மதியழகன் அந்த வேலைக்காரன் கிட்ட, இவன் உள்ள வர்றத யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டாரு. யாரும் பார்க்கல அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொன்ன உடனே, இவனை வெளியே விடுறது நமக்குத்தான் ஆபத்து. இவனை மாடிக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற அறையில அடைச்சு வை அப்படின்னு சொன்னாரு. அவரு சொல்றதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி குமரகுருவோட தலையில இருந்த கூடைய அந்த வேலைக்காரன் கீழே தள்ளிவிட்டான். அவரோட கைய முதுகுக்கு பின்னாடி முறுக்கி தரன்னு மாடிக்கு இழுத்துக்கிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு அறைக்குள்ள அவரை அடைச்சு வச்சுட்டு வெளியே தாழ்பால் போட்டுக்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். கண்ணுக்கு முன்னாடி தன்னோட லட்டுகள் எல்லாம் வீணா போன வருத்தத்திலையும் சிறைப்பட்டு கிடக்கிற அதிர்ச்சியிலையும் இருந்த குமரகுரு எப்படியாவது அங்கேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாரு. பொழுது வேற நல்லா இருட்டிடுச்சு. அவர் அடைபட்டு கிடந்த அறைக்குள்ள போதிய வெளிச்சமும் இல்லை. கண்கள் இருட்டுக்கு பழகினதும் அந்த அறையோட உயரமான ஒரு பகுதியில ஒரு சின்ன ஜன்னல் இருக்கிறத அவரு கவனிச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி அந்த ஜன்னல் இருக்கிற இடத்த அடைஞ்சு அதுல இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட்டு அவரு வெளியே எட்டி பார்த்தப்போ அங்க மாடுகளுக்கு கொடுக்கிற வைக்கோல் ஒரு பெரிய போர் மாதிரி அடுக்கி வச்சிருந்ததை பார்த்தாரு. அந்த வைக்கோல் போர் மேல குதிச்சா தனக்கு அடியும் படாது, யாருக்கும் சத்தமும் கேட்காதுன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட முழு பலத்தையும் திரட்டி சரியா அந்த வைக்கோல் போர் மேல குதிச்சாரு. அந்த மாளிகையோட சுற்றுச்சுவர் ஏறி குதிச்சு அவரு தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ பாதி ராத்திரிக்கு மேல ஆயிடுச்சு. அவரோட மனைவி சுமதி அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ரொம்பவே தவிச்சு போயிருந்தாங்க. அவங்க கிட்ட குமரகுரு நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. நான் இன்னைக்கு உயிர் பிழைச்சு வந்ததுக்கே அந்த கடவுளுக்குத்தான் நாம நன்றி சொல்லணும் அப்படின்னு அவரு சொல்லும்போது கேட்டுக்கிட்டு இருந்த சுமதிக்கு அழுகையே வந்துடுச்சு. ஆனா எவ்வளவு தங்க காசுகள் தரேன்னு சொன்னாலும் நீதி நேர்மை தவறாம குமரகுரு உறுதியா இருந்ததை நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு. லட்டு கூடையும் இல்லை, நாளைக்கு லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் இல்லையே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் சமையலறைக்கு வந்தப்போ அங்க குமரகுருவோட லட்டு கூடையும் அந்த கூடை முழுக்க அடுத்த நாள் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் இருக்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. கடவுளால மட்டும்தான் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்த முடியும் அப்படின்னு அவங்க 2 பேருமே உறுதியா நம்பினாங்க. இரவு சாப்பாட்டை முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நிலா வெளிச்சத்துல அவங்க 2 பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது குமரகுரு கொஞ்சம் வருத்தத்தோட, கடவுள் நமக்கு நிறைய அதிசயங்களை காட்டுறாரு, ஆனா நம்ம வறுமை போற அளவுக்கு நமக்கு அவர் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொன்னாரு. ஆனா சுமதி அவர்கிட்ட, நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும், எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு நாம போய் கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல குமரகுரு உக்காந்திருந்த இடத்துக்கு பக்கத்துல வானத்திலேந்து ஒரு பெரிய வைரக்கல் கீழே வந்து விழுந்துச்சு. குமரகுரு இப்ப சுமதி கிட்ட, பாரு, கடவுள் நான் கேட்ட உடனே கொடுத்துட்டாரு, இந்த வைரக்கல்ல வித்து நம்ம வறுமையை போக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சுமதியால இந்த அதிசயத்தையும் நம்பவே முடியல. அன்னைக்கு ராத்திரி சுமதி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல சுமதி ஒரு சொர்க்கத்துல இருந்தாங்க. அவங்க இருந்த அறையில ஏராளமான சிம்மாசனங்கள் இருந்துச்சு. அங்க 2 தேவதைகள் பேசிக்கிட்டு இருந்தது சுமதியோட காதுல விழுந்துச்சு. நீதி நேர்மை தவறாம
மன உறுதியோட இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பயன்பாட்டுக்கு தான் இந்த சிம்மாசனங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரே ஒரு சிம்மாசனத்தில் மட்டும் உட்கார வேண்டிய இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அந்த சிம்மாசனத்தை அடைய போறவர் கடவுள்கிட்ட என்ன கேட்டாரோ தெரியல. அந்த சிம்மாசனத்தில் இருந்த ஒரு வைரம் திடீர்னு கழண்டு பூமியில் போய் விழுந்துடுச்சு. இந்த ஓட்ட சிம்மாசனத்தில் அவர் எப்படி உட்கார போறாருன்னு நினச்சா எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னு அந்த தேவதை சொல்லிச்சு. அப்போ இன்னொரு தேவதை, இங்கே இருக்கிற வைரக்கல்லு கழண்டு பூமியில் போய் விழுந்தா அது கூழாங்கல்லா மாறிடுமே, அப்படி எதுவும் நடக்கலையா அப்படின்னு கேட்டுச்சு. இந்த இடத்துல திடீர்னு கனவு கலைஞ்சு சுமதி எழுந்திருச்சு உக்காந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட குமரகுரு கிட்ட, நமக்கு அந்த வைரம் வேண்டாங்க, அதை மறுபடியும் வானத்திலேயே எரிஞ்சிடுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனே வேலையா அந்த சின்ன பையனோட தாத்தாவை பார்த்து சின்ன பையனோட உயிருக்கு மதியழகனால ஏற்பட போற ஆபத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சுமதி சொன்ன மாதிரியே குமரகுரு உடனே அந்த வைரக்கல்லை எடுத்துக்கிட்டு போய் வானத்திலேயே எரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு. அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பையனோட தாத்தா சதாசிவத்தை சந்திக்கிறதுக்காக குமரகுரு வீட்டை விட்டு கிளம்பினாரு. ஆனா அந்த தெருவில் இருந்த மதியழகனோட வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கான காரணத்தை குமரகுரு விசாரிச்சப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாரு, நேத்து இந்த மதியழகன் யாரோ ஒரு லட்டு வியாபாரிய பிடிச்சுக்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற மாடியில் அடைச்சி வச்சு சித்திரவதை செஞ்சிருக்காரு. ஆனால் அந்த லட்டு வியாபாரி எப்படியோ சாமர்த்தியமாக தப்பிச்சு ஓடிட்டாரு. அவர் எப்படி தப்பிச்சாருன்னு பார்க்கறதுக்காக மதியழகன் பாதி ராத்திரியில் மொட்டை மாடிக்கு போயிருக்காரு. அப்போ வானத்திலேருந்து ஒரு கூழாங்கல் அவரோட தலையில் விழுந்ததில் அவர் இறந்தே போயிட்டாரு. காவலர்கள் மதியழகனோட வேலைக்காரனை கைது செஞ்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. குமரகுரு நம்ப முடியாம இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த சின்ன பையனும் அவனோட தாத்தாவும் வந்தாங்க. இவரு தான் அந்த லட்டு வியாபாரி அப்படின்னு சின்ன பையன் அடையாளம் காட்டினதுல அவனோட தாத்தா சதாசிவம் குமரகுரு கிட்ட, நடந்ததை எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். உங்களோட நீதி நேர்மை தவறாத மன உறுதியினால தான் இன்னைக்கு என்னோட பேரன் உயிரோட இருக்கான். அந்த மதியழகன் என்னோட சொந்தக்காரன்தான். அவன் இப்ப இருக்கிற மாளிகையும் என்னோட வீடு தான். என்னோட பேரனை மட்டும் இல்லாம பண்ணிட்டா ஏன் காலத்துக்கு அப்புறம் என் சொத்தை முழுக்க எடுத்துக்கலான்னு அவன் திட்டம் போட்டிருக்கான். அது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அது எனக்கு தெரிய வரும்போது கடவுளே மதியழகனுக்கு வேண்டிய தண்டனைய கொடுத்துட்டாரு. என் பேரன் உயிரை காப்பாத்தின உங்களுக்கு வறுமை இல்லாம வாழறதுக்கான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு தரேன். மதியழகன் இத்தனை நாளா இருந்த மாளிகையிலேயே இனிமே நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. கடவுள் செஞ்ச அதிசயங்களை பத்தி சுமதி கிட்ட சொல்றதுக்காக குமரகுரு இப்ப வேக வேகமா அவரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.